அறிவாலயத்தை ஆபாச நிலையமாக்கி வைக்கும் ஆபாச நிதியே, பெண்களை இழிவுபடுத்தும் பேரவலம், வாயை திறக்காத ஆபாச நிதியே, கண்ணியம் காக்காத ஆபாச நிதியே, பெண்ணியம் காக்க போகிறாயா? ஊர் நடுவே பேசும் ஆபாசத்தை உன் வீட்டில் பேசுவாயா? எதிர்கட்சி தலைவர் பதவியை இழிவுபடுத்தும் ஆபாச நிதியே, உளறி கொட்டும் உதவா நிதியே, அசிங்கப்பட்டு நிற்கும் ஆபாச நிதியே, உன்னை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயன் அவர்கள் சார்பாகவும் தேனி வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கிறோம். மற்றும் அணி நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள் உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறோம். பெண்கள் முகம் சுளிக்கும் வகையில உங்க கட்சிக்கு உங்களுக்கும் ஓட்டு போட்ட பெண்கள் முகம் சுளிக்கும் வகையில நீங்க பேசிட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கு நியாயமா? சிறிது நேரத்தில் அதற்கு உண்டான ரிசல்ட் வரப்போகிறது. அதற்கு உண்டான ஆயத்த பணிகள் ரெடியாகி கொண்டிருக்கின்றோம். இப்படி இருக்கும்போது திமுக சம்மட்டேடுனா அது நம்ம தளபதி மட்டும் தான் கொடுக்க முடியும். நேற்று பேசுனதுக்கு இன்னைக்கு நீ அனுபவிக்கிற, ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்தில் நம்ம தளபதியாருக்கு நிறைய குற்ற வழக்குகள்ல ரெடி ஆகிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப ஆபாச பேச்சுகளை உள்ள விட்டு பொதுமக்கள் மத்தியில ரொம்ப கேவலமா அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு நீங்க தயாராகிக்கங்க அடுத்தடுத்து உள்ள போறதுக்கு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்க நடக்கும் பட்சத்துல எந்த மாற்றம் கிடையாது. சொல்றாங்க விரைவில் ஆட்சி மாற்றம் வரும், 6 மாசத்துல தாவக ஆட்சி கலையும் அப்படின்றாங்க. நல்ல விஷயம் கலையட்டும், கலைஞ்சா நல்லது. ஏன்னா அப்பதான் 234 தூக்க முடியும். சரிங்களா? 107 108 இல்லாம டோட்டல் லாஸ் அவுட், டோட்டல் ஒயிட் வாஷ். சட்டசபையில் என்னண்டா அவங்க அப்பனை காணன்றா அவரா, இன்னைக்கு வீட்டுல என்னண்டா மான காணன்றா ஆகிட்டு இருக்க. அப்பனு மாவனுக்கு இதே வேலை அவங்களுக்கு என்ன நினைச்சுக்கிட்டீங்க? ஆபாச பேச்சு. அண்ணே உதயநிதி ஸ்டாலின், நீ எல்லாம் பெரிய ஸ்கூல்ல படிச்சு பெரிய இடத்துல வந்து தாத்தா முதலமைச்சர் அப்பா அம்மா அப்படி வந்தவங்க. நாங்கெல்லாம் பக்கா கிராமம். என்ன பேச்சுறது? ஆபாசம் பேச்சு. ஆபாசம் எங்க ஊருக்காக பேச்சலாம் கேட்டா தாங்க மாட்டீங்க. அரசியல் நாயகருக்கு பேசாமங்க. தேனி குடிச்சு நாங்க எங்க மாவட்டத்துக்கு பாசம் இருக்கு. எங்க மாவட்ட பாசங்களை பேச நாங்க இருக்கேன். உன் வம்சம் அந்த அளவுக்கு பேசுவோம், சும்மா லேசா விட மாட்டோம். என்ன நினைச்சு தர நீங்க? எங்க விஜய் சார், அதாவது எப்பாய் உங்க திமுக வரலாம் தெரியுமா? நீதி கட்சின்னு ஒரு கட்சி இருந்துச்சு. அந்த கட்சி வந்தது திகான்னு ஒரு கட்சி இருந்துச்சு. அந்த திகால வந்தது திமுக இருந்துச்சு. அந்த திமுக அண்ணாதுரை ஆட்சி ஆட்டை ஒப்படைச்சார். உங்களுக்கு தாத்துக்கிட்டியா? அதெல்லாம் கிடையாது. நெடுஞ்செழியன் பேராசர் நெடுஞ்செழியன் ஒப்படைச்சார் கட்சியை. அந்த நெடுஞ்செழியன் சூழ்ச்சி பண்ணி அந்த சூழ்ச்சி வந்து உட்கார்ந்து உங்க தாத்தா சூழ்ச்சிக்கு பேமஸான கட்சி திமுக. அப்ப திமுக இவரு எப்படி இருப்பேன்? என்னமோ நேரத்தில் பூரா பசுபரிச்சு போதானா? ஏழை உலகம் மான கடையா? இந்த உங்க உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசுற பேச்ச உன் பொண்டாயிட்டிய உன் பிள்ளைட்டிய மொக்க வச்சு காமிடா. அந்த பொம்பளை வீட்டு செருப்பு அடிக்கிறது. நீ வேற கட்சி எடுத்து கட்சி 2031 கண்டிப்பா டோட்டலா காலியாகிறேன். 2026 இடைத்தேர்தல் அதுல ஒரு இடத்துல அது மறுபடியும் சொல்றாங்களா? அங்க ஸ்டாலின் சார் நிக்க வைக்கமா ஏற்பாடு பண்ணுவோம். ஒரே தேர்தல் யாராச்சும் நல்லா இருக்கு சொல்லுங்க. அப்போ இந்த ஒரு டெபாசிட் கிடையாது, போமே இந்த டெபாசிட் கிடையாது. அது இன்னொருத்தர் அவர் ஒருத்தர் பேசுறது நாம் தமிழர், அவர் ஒரு கட்சி, அவங்க ஒரு ஆளு வேணா. இது கண்டனார் போட்டா நடத்துறது. அது நிறைய பேசுவோம். திமுக பத்தி பேசுவோம். திமுக பத்தி பேச செந்தில் பாலாஜி ஓடி எங்க யூரின் டியூப் மாட்டி ஓடிட்டு இருக்காரா? பேண்ட்ல யூரின் பண்ணுமே அசிமா தெரியுது. யூரின் டியூப் மாட்டி ஓடுறாப்பா தெரிஞ்சிருவாரு. அவரு இந்த சேவர் பாபு ஒரு சுத்தமான ஒரு மகாத்மா காந்தி மாதிரி ஒரு அரசியல்வாதி, சுத்தமான மனுஷன். ஒன்னொன்னு அக்யூஸ்ட். சரிங்களா? மொத்த கட்சியை முடிச்சு விட்டு போறேன். வேற யாரும் கிடையாது. அந்த கட்சி பேசாதே முடிப்பாங்க.
இப்ப நாங்களும் சமயத்துல ஏன் பேசாம இருக்கோம்னா நம்ம பேசுறது எல்லாமே சில கான்ட்ரவர்சி ஆகுது. சரி நம்ம அண்ணன் ஆச்சு நம்ம பேசி அவரு சின்ன கெட்டவர் வந்து அமைதியா போயிட்டு இருக்காரு, பேச தெரியாம கிடையாது. அது லெப்ட் பார்ட்டிக்கு பேச தெரியாம கிடையாது, உலகம் கிடையாது. ஒரு சுப்பு எடுத்துட்டு சரிங்களா. அதே போல எங்க தளபதியார இனிவாசு தெரிச்ச ஆபாச பேச்சாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வன்மையா கண்டிக்கிறோம். அவர் அரெஸ்ட் ஆயிட்டாரு, இன்னும் நிறைய விஷயத்துக்கு அரெஸ்ட் ஆவாரு. இந்த அரெஸ்ட் போயிட்டு வந்துவாரு. இன்னும் அந்த சொத்து பிரச்சனை நிறைய ஊழல் குற்றச்சாட்டு 80,000 கோடி 1 லட்சம் கோடின்றாங்க, எவ்வளோ கணக்கு சொல்றாங்க. இப்போ உணவு போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த இதுல வரும்போது ஐயா திகார் செயல் இருப்பாரு, கொண்டு போய் மொத்தத்தை குடும்பத்தோட உட்கார வச்சு மொத்தத்தை முடிச்சுட்டுவாரு. சரிங்களா. இங்க வருகிற அனைவருக்கும் நன்றி. காவல்துறை அதிகாரிகளுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், நம்ம கட்சி கலாத்தோழருக்கும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். இது ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நேற்று நைட்டு தான் சொன்னாங்க. இதை உடனே ஆர்கனைஸ் பண்ண 2 மாவட்ட செயலருக்கும் நான் இந்த நேரத்தில் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றுதான், நம்ம வந்து ஒரு பெண்ணுக்கு, அவங்க நடிகை அதெல்லாம் அப்புறம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெண்ணுக்கு ஒரு அநீதி ஏற்பட்டவனே 2 மாவட்டமும், வடக்கு மாவட்டம் தெற்கு மாவட்டம் இணைந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்றோம் பாத்தீங்களா. இதான் நம்ம இந்த திமுக வந்து இந்த மாதிரி உடல் கேலி செய்து அரசியல் பழகி விட்டார்கள். ஸோ அவங்களுக்கு ஒரு அரசியல் மாண்பு தெரியாது. நமக்கு வந்து தமிழக மக்கள் இல்லாம இந்திய மக்கள் எல்லாருக்குமே ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அந்த மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். ஸோ தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கையும் அதுதான். பெண்கள் அனைவரையுமே நம்மளுடைய தாய்மாராகவும் சகோதரிகளாகவும் தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகம் எங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அதோட வாயிலாகத்தான் இன்று காலை அவரை கைது செய்து விட்டார்கள். ஸோ நம்ம சிஎம் நம்மளோட தளபதி வந்து எப்பயுமே பெண் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் அப்படின்ற உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. நம்ம இந்த வேளையில எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு தந்த அத்தனை கழக நிர்வாகிகளுக்கும், தேனி வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் இருக்கும் அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினரா